ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக உளுத்தம்பருப்பு சட்னி தான் செய்ய போகிறோம். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி. இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். இதிலே நல்லா வறுத்துக்கலாம். இந்த உளுந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா பாதி வறுப்பட்ட உடனே இதில் நான் ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கிறேன். காரம் உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. நீங்கள் அவ்வளோதான். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ இதிலே இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, இதை நல்லா வதக்கிடலாம். இதில் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம், அதிகமாக போட வேணாம். இதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுடலாம். இது அதிகமாக வதக்க தேவையில்லை, ஒரு திட்டமாக வதங்கினா போதும். இது பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வரமிளகாய் உளுந்து இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிடலாம். இப்போ இது போல் அரைச்சின்னு வந்தாச்சு. இதிலே நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கந்து இதிலே போட்டு அரைச்சிடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இதில் போட்டாச்சு. இதிலே கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். இது வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே போட்டுடணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த சட்னியை நம்ம அரைச்சாச்சு பாருங்கள். இது போல் தான் அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். அப்படி இப்போ நம்ம எண்ணெய் விட்டு இதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போது இந்த உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது நீங்கள் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்ல எலும்பெல்லாம் நல்லா வலுவாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.